இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த சேனலோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போற படம் லப்பர் பந்து. தோராயமா ஒரு 142 கோடி பேர் இருக்கிற நம்ம நாட்டுல தேசிய விளையாட்டு ஹாக்கி. ஆனாலும் கிரிக்கெட் தான் நம்ம கிரேஸ். இத்தனை கோடி பேர் இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் நாட்டுக்காக விளையாட வாய்ப்பு கிடைக்கும். அதிகம் சிபாரிசு, அரசியல் இப்படி நிறைய இருக்கு. ஆனா இதையெல்லாம் பத்தி கவலைப்படாம ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு தெருவுலயும் கிரிக்கெட் விளையாட பசங்க பார்க்கவே முடியாது. ஊருக்கு 10, 15 ரோஹித் சர்மா, விராட் கோலி, தோனி, டெண்டுல்கர் இருக்காங்க. இங்க திறமைக்கெல்லாம் குறைச்சலே இல்ல. ஆனா திறமையான எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குதான்னா இல்ல. இதையெல்லாம் கடந்து போறவன் தான் ஒரு ரியல் இந்தியன். இப்படிப்பட்ட இந்த கிரிக்கெட் விளையாட்டை பத்தி தான் இந்த படம். படம் ரிலீஸ் ஆகி சில மாசங்கள் இருந்தாலும் இந்த படத்தோட பாதிப்பு இதை பத்தி பேசலாம்னு தோணுச்சு. பெரிய பட்ஜெட், சின்ன பட்ஜெட்டுன்னு நிறைய படம் வருது போகுது. ஆனா ஒரு சில படங்கள் தான் ரொம்ப நாளைக்கு நம்ம மனசுல நிக்குது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் லப்பர் பந்து. கதாபாத்திரங்களின் தேர்வு அருமை. ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், சுவாசிகா, சஞ்சனா, கீதா கைலாசம், தேவதர்ஷினி, பாலசரவணன், காளி வெங்கட், ஜென்சன் திவாகர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்துல வர எந்த கேரக்டரும் இந்த டீமுக்கு எக்ஸ்ட்ரா கிடையாது. கச்சிதமா மேட்சுக்கு பொருந்தினா போல இந்த படத்துக்கு அத்தனை கேரக்டரும் பக்காவா பொருந்திருக்காங்க. நோ எக்ஸ்ட்ரா லக்கேஜ். கதை என்னன்னா, 2 லோக்கல் ஜாம்பவான்களுக்கு இடையே நடக்கும் ஈகோ கலந்த கிரிக்கெட் போட்டி தான் படம். கிரிக்கெட்டை மையமா வச்சுதான் இந்த படம். அதனால விளையாட்டு படம்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்லை. இதுக்குள்ள காதல், கோபம், குடும்பம், பாசம், நட்பு, பெண்ணியம், ஜாதி பிரச்சனை இப்படி எல்லாம் கலந்த ஒரு படம். இது ஒரு சிறந்த படம்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இந்த படத்துல சின்ன விரசமான காட்சியோ இரட்டை வசனங்களோ எதுவுமே கிடையாது. ஆனா இதுக்கான எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமா இருந்தும் மருந்துக்கு கூட அதெல்லாம் இந்த படத்துல இல்லைங்கிறது தான் இந்த படத்தோட சிறப்பு. இந்த மாதிரி சில்லற விஷயங்களை சேர்த்துக்கிட்டா இந்த பட வெற்றிக்கு ரொம்ப உதவியா இருக்குங்கிற ஒரு நப்பாசு கூட இல்லாம தைரியமா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு காலரை தூக்கி விட்டுட்டு தம் வேலையை பார்த்திருக்காரு டைரக்டர். இதுக்கே அவருக்கு ஒரு தனி அவார்டு கொடுக்கலாம். கெத்து என்ற பேர்ல வரும் அட்டகத்தி தினேஷ் கிரவுண்டுக்குள்ள நுழையும் போதே விஜயகாந்த் பாட்டை போட்டு கெத்த பேட்டை சுத்திக்கிட்டே உள்ள நுழையிறாரு நம்ம கெத்து. நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடங்கிற பாட்டை போட்ட உடனே ஊரே விசில் பறக்குது. இன்னும் நம்ம கேப்டனோட வசீகரம் குறையலைங்கிறது நிதர்சனம். கர்ச்சீப்பை கழற்றி பேட் கைப்பிடியில சுத்தி பந்து சாமிக்கு விட்டுட்டு அடுத்த பந்துல இருந்து சிக்ஸரா அடிக்க ஒவ்வொரு பந்தும் 2 பனைமரம் உயரத்துக்கு போகும்போது அதே உயரத்துக்கு பறக்குது அட்டகத்தி தினேஷோட நடிப்பு. இது கெத்தோட கெத்து. எல்லாரையும் வரைபடம் வரைக்கும் கெத்து. மனைவி கிட்ட மட்டும் பம்மி பதுங்குவது அன்பால அடங்கி போறதுன்னு கொடி கட்டி பறக்கிறாரு அட்டகத்தி தினேஷ். உனக்கு நான் கொஞ்சமா சலைச்சவன் இல்லைங்கிற மாதிரி ஹரிஷ் கல்யாணம் கிடைக்கிற கேப்ல எல்லாம் சிக்ஸர் அடிச்சு தள்ளுறாரு. மெல்லிய ஜாதி பிரச்சனை, தன்னை சுற்றி நடக்கும் அரசியல், நட்பு என பல்வேறு பரிமாணங்களை காட்டி நடிப்புல தான் ஒரு ஆல்ரவுண்டர்னு காட்டியிருக்காரு. கதாநாயகி சஞ்சனா, அவரோட அம்மாவா நடிக்கிற சுவாசிகா, இவங்க 2 பேரோட ஆக்டிங்கை பத்தி பேசணும்னா அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடணும். விட்டா இந்த 2 பேரும் மொத்த யூனிட்டையும் தூக்கி சாப்பிட்டுடுவாங்க போல இருக்கு. அப்படி ஒரு நடிப்பு. 2 பேரும் காதலாகட்டும், கோபமாகட்டும், என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. இதை மீறி பெருசா வேற யாரும் பண்ண முடியாது. மேட்ச்ல இல்லாமலேயே சிக்ஸர், ஃபோர்னு விளாசி இருக்காங்க 2 பேரும். பாலசரவணனும் ஜென்சன் திவாகரும் இரு நாயகர்களின் நண்பர்களா வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம சிரிக்க வைக்கிறாங்க. அதிலும் ஜென்சன் ஒரு படி மேல. வெட்ட வெளி கண் கூசாம இவ்வளவு சிறப்பா கச்சிதமா படமாக்கியுள்ளார் ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமன். இசை சொல்லவே வேண்டாம். அழகான பாடல்கள், காதுக்கு இனிமையான இசை. கதைக்கு என்ன தேவையோ அதை கச்சிதமா செஞ்சிருக்காரு. ஒரு சில டயலாக்லாம் நம்ம நிமிர்ந்து உட்கார வைக்கணும். சாதி திமிரா, ஆம்பளை திமிரா, அது என்ன தம்பி மாதிரி, எனக்கும் எஸ்சி நண்பன் இருக்கான்
எனக்கும் எஸ்சி நண்பன் இருக்கான்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் இன்னும் உன்னை அண்ணனா தான் பார்க்குறேன். மொத்தத்துல சிறப்பான திரைக்கதை, தேர்ந்த நடிப்பு, தெளிவான அரசியல் என திரைக்கதையை அலங்கரிக்கும் இந்த லப்பர் பந்து வெற்றி கோப்பைக்காக எல்லை தாண்டி அடிக்கப்பட்ட சிக்ஸர். இந்த படத்தை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.